பார்த்துட்டு போங்க. அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதை செய்யலாம். நீங்கள் கரங்களை கீழே போடுங்க. நாம் கடைசியாக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இன்று என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறாரு. நானும் என் குடும்பமும் இந்த வருகையில் போகணும். கைவிடப்பட்ட கூட்டத்தில் எங்கள் குடும்பம் இருக்கக்கூடாது, என் சபை இருக்கக்கூடாது, என் ஜனங்கள் இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் இருக்கக்கூடாது, என் நண்பர்கள் இருக்கக்கூடாது, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் இருக்கக்கூடாது, நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படணும். கர்த்தர் எங்களோட இடைப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அவங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் வரும்பொழுது நாங்கள் குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், சபையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கைவிடப்படுவதற்காக நாங்கள் இந்த கூடாரத்துக்குள் வரவில்லை, நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ள ஒருத்தர் காலை வச்சுட்டு அந்த கால் நரகத்தில் வைக்கவே கூடாது. ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ள ஒரு ஆள் வந்துட்டு அந்த ஆத்மா பாதாளத்துக்கு போகவே கூடாது. தகப்பனே, எங்கள் சபை பாதாளத்துக்கு போகிறவர்களை மீட்கிற சபையாக இருக்கணும், நரகத்துக்கு போகிறவர்களை மீட்கிற சபையாக இருக்கணும். எங்களை தாண்டி ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிடவே கூடாது. ஆண்டவரே,